அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் ஐரோப்பியர்களின் வருகை பாடத்திலிருந்து புக் பேக் கொஸ்டின் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். இந்தியாவில் போர்ச்சுகீசிய ஆதிக்கத்திற்கு அடித்தளம் அமைத்தவர் யார்? ஆன்சர் இ. அல்போன்சோ டி அல்புக்கர். 2. பின்வரும் ஐரோப்பிய நாடுகளுள் இந்தியாவுக்கு கடல் வழியை கண்டுபிடிப்பதில் முதன்மையாக இருந்த நாடு எது? ஆன்சர் போர்ச்சுகல். 3வது கொஸ்டின். 1453ஆம் ஆண்டு கான்ஸ்டாண்டிநோபிள் யாரால் கைப்பற்றப்பட்டது? ஆன்சர் துருக்கி. சர் வில்லியம் காக்கின்ஸ் டேஸ் நாட்டைச் சேர்ந்தவர்? ஆன்சர் இ. இங்கிலாந்து. இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் கட்டிய முதல் கோட்டை? புனித ஜார்ஜ் கோட்டை. பின்வரும் ஐரோப்பிய நாட்டினருள் வியாபாரத்திற்காக இந்தியாவிற்கு வருகை தந்த கடைசி ஐரோப்பிய நாட்டினர்? பிரெஞ்சுக்காரர்கள். தமிழ்நாடு கடற்கரையோரத்தில் உள்ள தரங்கம்பாடி டேஸ் வர்த்தக மையமாக இருந்தது? டேனியர்கள். பொறுத்துக. 1. டச்சுக்காரர்கள் 1602. 2. ஆங்கிலேயர்கள் 1600. 3. டேனியர்கள் 1616. 4. பிரெஞ்சுக்காரர்கள் 1664. நெக்ஸ்ட் சரியா தவறா என குறிப்பிடுக. 1. சுயசரிதை எழுதப்பட்ட ஆதாரங்களுள் ஒன்றாகும். ஆன்சர் சரி. 2. நாணயங்கள் பயன்பாட்டுப் பொருள் ஆதாரங்களுள் ஒன்று ஆகும். ஆன்சர் சரி. 3. ஆனந்தரங்கம் பிரிட்டிஷ் மொழிபெயர்ப்பாளராக இருந்தார்? தவறு. 4. வரலாற்று ஆவணங்கள் பாதுகாக்கப்படும் இடங்கள் ஆவண காப்பகங்கள் என்றழைக்கப்படுகிறது? ஆன்சர் சரி. பின்வரும் கூற்றினை ஆராய்ந்து சரியானவற்றை தேர்ந்தெடுக. 1. ஆளுநர் நினோ டி குன்கா போர்ச்சுகீசிய தலைநகரை கொச்சியிலிருந்து கோவாவிற்கு மாற்றினார். 2. போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவில் இருந்து கடைசியாக வெளியேறினர். 3. டச்சுக்காரர்கள் சூரத்தில் தங்கள் முதல் வணிக மையத்தை நிறுவினர். 4. இங்கிலாந்தின் மன்னர் 1ஆம் ஜேம்ஸ் ஜஹாங்கீர் அவைக்கு சர் தாமஸ் ரோவை அனுப்பி வைத்தார்? ஆன்சர் இ. 1, 2 மற்றும் 4 சரி. தவறான இணையை கண்டறிக. ஆ. பிரான்சிஸ் டே டென்மார்க். ஆ. பெட்ரோ காப்ரல் போர்ச்சுகல். இ. கேப்டன் காக்கின்ஸ் இங்கிலாந்து. இ. கால்பர்ட் பிரான்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் ஆ மட்டும் தப்பு, மற்ற 3மே கரெக்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ வெரி மச்.